மற்றவர்களின் சேவையில் உங்களை இழப்பதே உங்களை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி. ஒருத்தர் சொல்றாரு, என்ன மற்றவங்களுக்காக நானும் நீங்களும் வேலை செய்யறோம் பாருங்க, அந்த செய்யற அந்த வேலைக்காக என்னை லாஸ் பண்ணுவது, என்னை இழப்பது, உங்களை இழப்பதுதான் உங்களை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி என்று சொல்லுங்க. இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு மனிதனின் மகத்துவத்தை அளவிடுவது அல்லது அவனுடைய உயர்ந்த குணத்தை அளவிடுவது என்பது அவனிடம் இருக்கும் ஊழியர்களின் வேலைக்காரர்களின் எண்ணிக்கையில் அல்ல. என் கூட எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கோ, இத்தனை பேர் 1000 பேர் என் கம்பெனிக்குள்ள என் கூட வேலை செய்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையினால் இல்லையா. எதனால சொல்ற தெரியுமா? அவன் எத்தனை பேருக்கு வேலை செஞ்சான், அவர் எத்தனை பேருக்கு வேலை செஞ்சாரு, அந்த எண்ணிக்கையில தான் அவருடைய மகத்துவம் குணாதிசயம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அவர் வாழ்ந்த காலத்துல எத்தனை பேர் அவருக்கு ஊழியம் செஞ்சாங்கன்னு கணக்கு போட்டுடலாம். ஆனா இயேசு எத்தனை பேருக்கு ஊழியம் செஞ்சாரு கணக்கே போட முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு பேருக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு போனார், அவ்வளவு பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டு போனாரு. நன்மை செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, தியாகம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக அவர் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருந்தார். கணக்கே போட முடியாது. பைபிள்ல கொஞ்சம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் சொல்ல போனா உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா.